நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு கரை பட்டுடுச்சு, அது டீ காஃபியோ இல்லை வேறு எந்தனாலையோ ஒரு கரை பட்டுடுச்சு. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி மூவ் ஆன் ஆகுவீங்களா? இல்லை, அந்த ட்ரெஸ்ஸினுடைய கரையை எப்படியாவது க்ளீன் பண்ணணும், நம்ம க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணணும், மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுதோ நம்மளை அழுக்காக பார்க்கக்கூடாது, நம்மளுடைய நீட் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? நம்மளுடைய வெளிப்புறத்தில் படுற அந்த அழுக்கையே நமக்கு சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போது நம்மளுடைய ஃப்ளஷ், நம்மளுடைய ஸ்பிரிட், நம்மளுடைய சோல், நம்ம டெய்லி பார்க்குறது எல்லாமே நல்ல காரியங்களா, இல்லை நம்ம கேட்குற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் எல்லாமே ஒரு நன்மையான காரியங்களா? எவ்வளோ தேவையில்லாத காரியங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம். அதனால நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்மா எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ கரை படிந்திருக்கு. அதை என்றைக்காவது கழுவணும், இல்லை என்றைக்காவது நம்மளுடைய ஸ்பிரிட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நம்ம நினச்சிருக்கிறோமா? சட்டைகளில் பட்டு இருக்கிற கரைகளை போக்கு டிட்டர்ஜென்ட் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிட் எப்படி கழுவுறது, ஃப்ளஷ் எப்படி கழுவுறது, நம்மளுடைய சோலை எப்படி கழுவுறது? அதுக்கும் ஒரு லிக்விட் இருக்குது. ஜீசஸுடைய பிளட், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.